பேசுகிறார் மரணத்தில் இருக்கக்கூடிய இடத்திலாக நீ அனுப்பி வைத்து விட்டாய். ஒரு அல்லாஹ் சொல்வான், மூசாவே நீ என்ன இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஒரு முடிவுள்ள மாட்டின் மீது உனது கரத்தை வைத்துக்கொள். உனது கரத்தில் எத்தனை முடிகள் ஒட்டி இருந்ததோ அத்தனை ஆண்டுகள் நீ இந்த உலகத்தில் வாழ நான் உனக்கு அனுமதி தருகிறேன். மூசா கேட்பார், அதற்கு பிறகு யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு நீ செல்ல வேண்டியதுதான் வர வேண்டும், இந்த உலகத்திற்கு விட்டு நீ பிரிய வேண்டியதுதான் வர வேண்டும் என்று சொன்னவுடன் இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிப்பார். யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நுழைய வேண்டும் என்பதற்கு தான் நான் மரணத்தை வெறுத்தேன். யா அல்லாஹ் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கதவை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்குள் எனது காலை வைத்து விடுகிறேன். யா அல்லாஹ் அது முறை என்னுடைய உயிரை நீ மீட்டுக் கொடுப்பாயாக. காரணம், எந்த பூமியை நீ பரக்கத்து பொழிந்தாயோ, எந்த பூமியில் உனது நபிமார்களை நீ இறக்கினாயோ, எந்த பூமியில் இப்ராஹீமை நீ வளர்த்தாயோ அந்த பூமியில் நான் கால் வைக்க வேண்டும். யா அல்லாஹ் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கதவை நான் பார்க்க வேண்டும். யா அல்லாஹ் அதுவரை எனக்கு நீ உயிரை கீழ்ப்படுத்துவாயாக. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபர் இன்றைக்கும் நீங்கள் சென்றீர்களானால் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வாசலில் தான், ஹித்தா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வாசலில் தான் அவர் கபர் கட்டப்பட்டிருக்கும். அதில் கால் வைப்பார், அல்லாஹ் அவருடைய ரூஹை பிடுங்கிக் கொள்வார்.